ஒரு புகைப்படத்தை வச்சு கதை திரைக்கதை எழுதிடலாம். ஆனால் அது உண்மையா பொய்யாங்கிற விசாரிக்க வேண்டிய இடத்துல ஊடகங்கள் இருக்கு. நிச்சயமா அவங்க இல்லை. இப்போ அந்த இடத்துல தான் குஷ்பு எங்கே போனாங்கன்னு நான் கேட்குறேன். குஷ்புவால் நடந்த திருமணம் தான் இது. அவங்க 2 பேர் காதலையும் ஆமாம், இவர் பெரிய ப்ரெஷர்லாம் இல்லை. பட் ஆர்த்தி தரப்பில் தான் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ப்ரெஷர் கொடுத்தது. அதில் தான் குஷ்புன்னு தோணுது. அது பிடிச்ச மாட்டாங்க. ஏன் ஒரு தட்டை வச்சு பிடிச்சாருன்னா, ஏன் ஒரு கிண்ணத்தை வச்சு பிடிச்சாரு, ஏன் கையால் பிடிக்கிறது இல்லை, கையாலே பிடிக்க அவனை கீழே ஊற்றுட்டு போய் யாராவது விட்டு தொடங்கி பெரிய மனுஷன் வீட்டில் ஒரு நாள் இந்த இது இருக்குல்ல, ஏர்பட்ஸ், ஆமாம், இது தொலைஞ்சு போச்சான். நீ தான் எடுத்துட்டேன்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட. லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், ரவி சார் பிரச்சனைலாம் முடிஞ்சு சார் அப்படி நீங்களே சொல்லியிருந்தீங்க. இது அவ்வளோதாங்க அண்ணன். ஆனால் திடீர்னு ஒரு பாடகையை கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு அதுக்கான இருந்தாங்க இவ்வளோ இருக்குது விஷயங்கள்னு போடும்போது நமக்கு எப்படி சார் பயங்கர ஷாக்காக இல்லை சார்? இல்லை, 2 பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அது மட்டுமே வெளியில் ஒரு கிசு கிசுவாக மாறுறதுங்கிறத நம்ம ஏற்றுக்கல. அதே நேரத்தில் இது தொடர்பாக கொஞ்சம் நம்ம பேசும் பொழுது அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குங்கிற மாதிரி தான் தகவல்கள் வருது. இப்போ ஆரம்பத்திலேயே நான் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக நிறையா பேசியிருக்கேன். அப்போ நான் சொன்னது என்னென்னா, இதில் பிரச்சனை ஆர்த்தி மீது தான் இருக்குது. ஏன்னா ஓவராக அவருக்கு டார்ச்சர் கொடுக்கும்போது அவர் இதை விட்டு ஓடுனா போதும்னு வெளியில் வராரு. இதுதான் நடந்ததுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம அந்த க்ளோஸ் சர்க்கிளில் விசாரிக்கும் பொழுது சொல்கிறாங்க, அந்த பாடகியோடு அவருக்கு ஒரு நெருக்கமான உறவு இருக்குது, இவங்க 2 பேருமே கிளம்பி கோவாவில் போய் தங்கியிருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதுவரைக்கும் ஊடகங்களை சந்திக்காத ஜெயம் ரவி இன்னைக்கு சில பேரை மட்டும் வர சொல்லி பார்க்குறாரு. அவங்கள்ட்ட அவர் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு தெரியல. நம்ம அது சொன்ன பிறகு அது என்னென்னு அவர் பேசுனது என்னங்கிறது தெரிஞ்ச பிறகு நம்ம பேசுவோம். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் கூட லாஸ்ட் டைம் சொன்னீங்க அவ்வளோதான் சார், இது 2 பேருக்குள்ளே பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னா. ஆனால் ஆர்த்தி தரப்புல இருந்து தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், காரை அவங்க பயன்படுத்தினாங்க, ஜெயம் ரவியோட காரை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கான இதெல்லாம் இவங்க தரப்புல தான் வெளியிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மை தானே சார்? ஆமாம், நிச்சயமாக இருக்கும் இல்லைங்க. இப்போ நீங்கள் முழு முதற் காரணம் இந்த பிரச்சனைக்கு ஆர்த்தி தான் சொல்லிட்டு அவர் வெளியேறும் பொழுது நான் மட்டும் காரணம் இல்லை, தவறு அவங்க மீதும் இருக்குங்கிறத அவங்க பொதுவெளிக்கு கொண்டு வராங்க. அதுதான் இந்த பாடகி வெளியில் வந்த விவகாரம். இன்னும் அவங்க என்னெல்லாம் சொல்ல போகிறாங்க, அதில் எவ்வளோ உண்மை இருக்குங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். ஒரே அடியாக பொய்யா கூட சொல்லலாம். ஒரு புகைப்படத்தை வச்சு கதை திரைக்கதை எழுதிடலாம். ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிற விசாரிக்க வேண்டிய இடத்துல ஊடகங்கள் இருக்குது. நிச்சயமாக அவங்க விசாரித்து சரியாக தவறான்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லியிருந்தார், புது புது அர்த்தங்கள் படம் பார்த்தீங்களா, அதில் வீட்டில் தொல்லை தாங்க முடியாமல் அவர் கோவாவுக்கு போயிடுவார், அந்த இடத்துல ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு அம்மா வருவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்களே சார். ஆனால் இன்னைக்கு நட்புங்கிறது பல இடங்கள்ல அப்படிதாங்க இருக்கு. ஒரு ஆணும் பெண்ணும் பழகிறத பல பேர் தவறாக பார்த்த காலமெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஒரு அற்புதமான ரிலேஷன்ஷிப்போடலாம் இன்னைக்கு இருக்காங்க. அதை வேறொரு பார்வையோட பார்த்து கொச்சைப்படுத்துகிற தலைமுறையும் கிட்டத்தட்ட மாறிடுச்சு. ஒரு பையனும் பொண்ணும் டீ கடையில் நின்று அழகாக டீ குடிச்சிட்டு பேசுகிறாங்க. நான் சில கடைகளில் பார்க்குறேன், தம் அடிச்சுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கையில் ஒரு தம் இருக்குது, அவங்க கையில் ஒரு தம் இருக்குது, தம் அடிச்சுட்டே பேசுகிறாங்க. பார்க்குறேன் இன்றைக்கி காலம் அப்படி மாறி இருக்கு. அதே மாதிரி இப்போது சுற்றுலான்னு போகிறாங்க, ஒரே அறையில் ஒரு 4 பசங்க 4 பொண்ணுங்க தங்குறாங்க. ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்படி ஆண்கள் சுதந்திரமாக இருக்காங்களோ அதே மாதிரி பெண்கள் சுதந்திரமாக இருக்காங்க. இன்றைக்கி மாறி போச்சு. இப்போ இந்த கால சூழலில் ஒரு பாடகியும் ஒரு நடிகரும் சேர்ந்து நிற்கிற ஒரு படத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இது இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்வதை நாம் எந்த அளவுக்கு நம்புறது? இது வந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு, அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது அடுத்த கட்டம் என்ன, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி உடனே தெரியும்? கொஞ்சம் விசாரிக்கணும், அது சரியா இது உண்மைதானா அப்படிங்கிறது போக போக தெரியும். இப்போ நீங்களாம் நல்லா கிளியராக சொல்கிறீங்க, இதுதாங்க நடந்திருக்கும், இது என்னன்னு தெரியாமல் நம்ம அடுத்தது உள்ளே போகக்கூடாதுன்றதை ரொம்ப பக்காவாக சொல்கிறீங்க. ஆனால் எங்கெங்கேயோ திரைக்கதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நான் உங்கள் மூலியமாக நான் கேட்குறேன். நான் பல பேர் அது பண்ணுறாங்க, அது தெரியல. இப்போ அவங்க அப்பாலாம் கொஞ்சம் இவங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளாம் கேள்விப்படுறோம். இல்லைங்க, நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், 2 ஃபேமிலியும் பேசிக்கிட்டு இருக்கோம், சேர்த்து வைக்கிற மாதிரி தான். ஆனால் ஆர்த்தி தரப்பில் ரொம்ப உக்கிரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சில இதெல்லாம் வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் செய்தி வருது. அதான் கொஞ்சம் அதிர்ச்சி. இல்லைங்க, இப்போ இந்த 2 பேரண்ட்ஸும் பேசிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இது பேசுவதற்காக நடுவில் ஒருத்தர் செயல்படணும். நிச்சயமாக இவங்க 2 பேருமே ஃபோன் போட்டு நீங்கள் வாங்க பேசலாம், நான் வர்றேன் பேசலாம் அப்படின்னு சொன்னால் அது எடுப்படாது. இப்போ நடுவில் அவங்க 2 பேருக்கும் இணக்கமான ஒரு உறவு நட்பு யாராவது இருப்பாங்கல்ல.
இப்போ அந்த இடத்துல தான் குஷ்பு எங்கே போனாங்கன்னு நான் கேட்குறேன். குஷ்புவால் நடந்த திருமணம் தான் இது. அவங்க 2 பேர் காதலையும் சேர்த்து வச்சது அவங்க தான். காதலிக்கு காரணமாக இருந்தது அவங்க தான். ஆரம்பத்துலேருந்து அவங்க தான் இதில் வந்து ஒரு தூதுவராகவே இருந்திருக்காங்க. அப்படியே கொண்டு வந்து இதே மாதிரி ஜெயமுறை வீட்டில் வந்து உட்காந்து பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணி, யார் அவங்க அப்பாவை எடிட்டர் மோகனை கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சதே குஷ்பு தான். ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது எங்கே போனாங்க அவங்க? அதுதான் நம்ம கேள்வியாக இருக்குது. இப்போவும் கெட்டு போகல. அவங்க இறங்கி வந்து இந்த தரப்புலையும் இந்த தரப்புலையும் பேசி 2 பேருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப அழகாக அவங்க வந்து சரி பண்ணலாம். அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை அவங்க செய்யணும். அது உங்கள் பிரச்சனை எனக்கு என்னான்னு போகிறதுங்கிறது சரியில்லை. இவரே ரொம்ப வீட்டில் எனக்கு பண்ணியே ஆகணும், இல்லைன்னா வீட்டில் இருக்க மாட்டேன்ற அளவுக்குலாம் ஜெயம் ரவி வீட்டில் பயங்கர பிரச்சனை பண்ணாருன்றதெல்லாம் சொல்கிறேன். உண்மை தானே சார்? அவர் ஆர்த்தி எனக்கு திருமணம் செய்தே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை இல்லை, அன்னைக்கு நடந்தது அவர் கேட்டதுங்கிறத தாண்டி ஆர்த்தி தரப்பில் தான் ப்ரெஷர் கொடுத்தாங்க. அப்படிங்களா? ஆமாம், இவர் வந்து பெரிய ப்ரெஷர்லாம் இல்லை. பட் ஆர்த்தி தரப்பில் தான் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ப்ரெஷர் கொடுத்தது. அதில் தான் குஷ்புவின் ரோல் நிறையா இருந்துச்சு. இவங்க சொல்லியிருந்தாங்க, நான் கர்ப்பமாக இருக்கும்போது கூட அவர் வந்து கையாலே வாமிட் எல்லாம் எடுத்து எல்லாம் போட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாட்டாங்குது. ஏன் ஒரு தட்டை வச்சு பிடிச்சா என்ன, ஏன் ஒரு கிண்ணத்தை வச்சு பிடிச்சாரு, ஏன் கையால் பிடிக்கணும்? இல்லை, கையாலே பிடிக்கணும். நான் கீழே ஊற்றுட்டுமே யாராவது விட்டு தொடங்கலை. இது சினிமாவில் காட்டலாம், ஏதோ பார்க்க சென்டிமெண்ட்டாக ஒரு சீன் வைக்கிறேன் கையால் பிடிச்சாரு. எதுக்கு கையால் பிடிக்கணும்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. இது வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது. ஒருத்தரும் அன்பை தெரிவிக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. நீ வாந்தி எடுத்தால் நான் கையால் பிடிப்பேங்கிறத அன்பை தெரிவிக்கிறதா? அது ஏதோ சொல்கிறாங்க. ஏன்னா நான் இதை கடந்து போயிருப்பேன். 6 மாதத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க. இப்போ எல்லாம் நெட்டிசன்லாம் என்ன 6 மாதத்திற்கு முன்பு 6 மாதத்திற்கு பின் நடுவில் என்ன அப்படின்னு நம்ம எப்போவுமே வலைப்பேச்சில் நம்ம சொல்லுவோம். இந்த பேட்டிகளில் பேசுவது, மேடைகளில் பேசுவது, இது எல்லாமே போலித்தனமானது. கரெக்ட் சொல்லுறீங்க. நடிகர்களுக்கு இன்னொரு முகம் இருக்கு. நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். கூட இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசினாதான் தெரியும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய நடிகர் இன்றைக்கும் வந்து அவர் வந்தாருன்னா ஒரு பெரிய மாசு இருக்குது. அவரை பற்றி ஒரு பேச்சு தினந்தோறும் வந்துகிட்டே இருக்குது. அவர் பெரிய நான் வள்ளல் தினமும் அவருக்கு இது கொடுக்குறேன், அவருக்கு அது கொடுக்குறேன்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் குழந்தையாக இருந்த காலத்தில் ட்ராவல் பண்ண ஒரு 20 வருஷமாக அவரோட ட்ராவல் பண்ண ஒரு பெரிய மனுஷன் வீட்டில் ஒரு நாள் இந்த இது இருக்குல்ல, ஏர்பட்ஸு, ஆமாம், இது தொலைஞ்சு போச்சான். நீ தான் எடுத்துட்டேன்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட சண்டையை போட்டு அந்த பெரியவரையே வெளியில் அனுப்பிட்டார். கடைசியில் பார்த்தா அந்த ஏர்பட்ஸு வேறு ஒரு இடத்துல இருக்குது. திரும்பி போய் கூப்பிட்டா அந்த பெரியவர், ஏன் உன்னை 20 வருஷமாக நான் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டேன், ஒன்று தொலைஞ்சு போச்சுங்கிறதுக்காக ஒரே நிமிஷத்தில் என்னை திருடனாக்கிட்டல, நீ நான் இனிமேல் உன் வீட்டு வாசலே மிதிக்க மாட்டேன்னு வந்துட்டார். இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் முகம். புரியுதா உங்களுக்கு? ஆனால் வெளியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவரை மாதிரி ஒரு வள்ளல் உண்டா, போகும்போது யாராவது கையை நீட்டினா கூட எடுத்து கொடுத்துருவார் பாக்கெட்டில் உள்ள. அப்படி உள்ளவன் இப்படி ஒரு வேலையை செய்வானா? இதுதான் இவங்களுடைய முகம். அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பேட்டியில் 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்கங்கிறீங்கல்ல, அது வந்து பொய் முகம். உள்ளே வந்து ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கோம். ஆனால் உட்கார வச்சு பேசும்போது அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிற மாதிரி காமிச்சுப்பாங்க. இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். நம்ம இது இப்படி சொல்கிறோம். ஆனால் ஜெயம் ரவி இன்னும் கூட அவங்க ரசிகர்கள் விட்டு கொடுக்கல. நீங்கள் வந்து இதை மட்டும் வச்சு பேசாதீங்க, அவர் தரப்பையும் கொஞ்சம் பேச விடுங்க. ஏன்னா அவர் அதிகமாக சர்ச்சையில் சிக்காத மனுஷனாக தான் இருந்துட்டு இருக்காரு. ஒன்று அவங்க அப்பா அம்மா கூட ட்ராவல் பண்ணுறாரு, இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுறாரு. அப்படின்றப்போ அவர் கொஞ்சம் ஹர்ட் ஆகிருப்பார். நீங்கள் நடுவில் நிறைய இது பண்ணிடாதீங்கன்றதும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அது க்ளோஸாக நீங்கள் சினி இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறத வச்சு சொல்கிறோம். அவ்வளோ சர்ச்சையில் மாற்றவர் கிடையாதுல்ல சார் ஜெயம் ரவி? இப்போ சர்ச்சையில் மாட்டலை, மாற்றவர் கிடையாதான்னு கேட்காதீங்க. இது வரைக்கும் மாட்டலை, அவ்வளோதான். நம்ம ஒரு யாருங்கிறது நமக்கு தெரியும்ல. அதனால் ரொம்ப அதுக்குள்ளே நம்ம போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அது அவங்க குடும்ப விவகாரம். பட் பொதுவாக சொல்கிறேன், இது வந்து 2 பேரும் சேரணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை குஷ்பு மாதிரி ஆட்கள் எடுக்கணும். அதுதான் இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம். ஜிவி பிரகாஷ்குமாரோடைய அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பையன்கிட்ட பேசிகிட்டே இருக்கேன், சைந்தவி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்ற ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? முதல்ல அவங்க அம்மாவும் பையனும் ஒன்றா இருக்காங்களான்னு பாருங்க. என்ன சார், ஒன்று பையன் ஒரு வீட்டில் இருக்காரு, அம்மா ஒரு வீட்டில் இருக்காங்க. அது அவங்க வந்து ஏதோ சரி அந்த கதை வேணும் போங்க, வேற கேள்வி. சரி, ஓகே சார். இப்போ அந்த பிரதர் படத்தோட இதுவெல்லாம் முடிச்சிட்டாரா சார்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு அப்டேட் மாதிரி இருக்கும். மாதிரி ஆட்கள் வந்து எங்கே கூப்பிட்டாலும் ப்ரொமோஷனுக்கு வர்றது, மீடியாக்களை பார்க்கறது, மணிக்கணக்கில் பேட்டி கொடுக்குறது, அந்த அளவுக்கு படத்துக்கு பேருதவியாக இருக்கிற நடிகர்கள் இவங்கெல்லாம். இவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து இவர் கோவாவில் போய் செட்டில் ஆகிட்டாருன்னா இப்போ இவங்க எப்படி ப்ரொமோஷன் பண்ணுவாங்க? ஆமாம், அந்த மாதிரி ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த படங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு
மீடியாக்கள் முன்னாடி வந்து உட்காரணும். இந்த மீடியாக்களும் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய பர்சனல் பற்றி கேட்காம படம் பற்றி கேட்டாங்கன்னா ஒரு தைரியமாக வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அங்கே வந்து படத்தை விட்டுட்டு ஏங்க நீங்கள் அவங்களோட சேரில் இவங்களோட சுற்றுறீங்களாமே, கோவாவுக்கு ஏன் போனீங்கன்னு கேள்வி கேட்டால் ஸோ அதை மனசில் வச்சுட்டு மீடியாக்களும் நடந்துக்கணும். அவரும் வந்து ரொம்ப சீக்கிரம் இந்த காத்திருக்கிற படங்களோட ப்ரொமோஷனுக்கு வரணும். ஏன்னா டப்பிங் பேசிட்டாரு அது மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை டப்பிங் இன்னைக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. மொபைல் டப்பிங் வந்துருச்சு. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இன்னைக்கு பல முன்னணி நடிகர்கள் அப்படி தான் பேசுகிறாங்க. அதனால் அது ஒரு பிரச்சனையே கிடையாது. ப்ரொமோஷனுங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படி ஆனால் ராஜேஷ் 2 பேர் சேர்ந்து பண்ணும்போதோ எல்லாரும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல சார், அவரும் ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ராஜேஷ்லாம் வரணுங்க. ராஜேஷ்லாம் திரும்பவும் பழைய மாதிரி வந்து ஒரு ஹிட்டு டைரக்டராக வரணும். ஏன்னா சில இயக்குனர்கள் தான் மண்டையில் கணத்தை ஏற்றிக்காத இயக்குனர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனராக நான் பார்க்குறேன். ஸோ அவரெல்லாம் வந்து ஏதோ ஒரு படம் 2 படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒரேடியாக அவரை ஒதுக்கி தள்ளிடணும்லாம் போகக்கூடாது. நல்ல நல்ல படங்களை கொடுத்தவர் தானே அவர். நம்மளெல்லாம் எப்படி ரசிக்க வச்சார் அவர். ஆமாம், எஸ்எம்எஸ் எல்லாம் நீங்கள் அந்த படத்தை மறக்க முடியுமா நீங்கள்? ரிப்பீட்டாக பார்க்கலாம் சார் அந்த காமெடி. இன்றைக்கும் நம்ம மனசு கவலையாக இருந்தால் மொத்த படத்தையும் போட்டு உட்காந்துடுறோம்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனருக்கு ஏதோ ஒரு சர்க்கிள் வரலாம். மீண்டும் அவரெல்லாம் வரணுங்கிறது தான் நம்ம ஆசை. ஜெயம் ரவிலாம் வந்து இந்த படத்தை தூக்கி விடணும். சரி, ஓகே சார். நம்ம வந்து இந்த பிரதர் படம் நல்லபடியாக வரணும். ஏன்னா நானும் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அவர் படங்கள்லாம் அடிக்கடி போட்டு வைப்பேன். பாஸ் என்ற பாஸ்கரன்லாம் எத்தனை முறை ரிப்பீட்டாக போட்டாலும் அப்படி அல்டிமேட்டாக இருக்கும் காமெடி. பட் ஆனால் எனக்கு இதில் இன்னும் சந்தானம் இருந்தாருன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருந்திருக்கும். ஆமாம், அந்த காம்பினேஷனே வேற. ஆமாம்ல சார், ராஜேஷ் சந்தான காம்பினேஷன் இருக்க ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன் அது. நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை சந்தானம் வந்து நான் ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட ஹீரோவாகவே ராஜேஷ்க்கு ஒரு வாய்ப்பு அவர் தரலாம். 2 ஹீரோ, நீங்கள் ஒரு ஹீரோ எடுத்துங்க, நான் ஒரு ஹீரோ எடுத்து பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சது பெரிய பிளாக் பஸ்டர் அதோட நிறைய வாய்ப்பு இருக்கு. வரும். ஏன்னா சமீப காலத்தில் காமெடி படமே கிடையாது சார், அதனால தான் கேட்குறேன். நன்றி சார், எங்களுக்காக டைம் ஒதுக்குங்க.